கடல் வண்ணன் கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம் என தாருயிர் படவரவின் அணை கிடந்த பரஞ்சுடர் பண்டு நூற்றுவர் அடவரும் படைமங்க ஐவர்கட்காகி வெஞ்சமத்து அன்று தேர் கடவிய பெருமான் கனைக்கழல் காண்பது என்று கொல் கண்களே என்று பாடுகிறார். பரமபதத்திலே நித்தியசூரிகளெல்லாம் அனுபவிக்க ஏற்றபடி நீலரத்னம் போன்ற இனிய திருமேனி கொண்ட அதே எம்பெருமான் தான் கீழே இறங்கி வந்து திருப்பார்கடலிலே தன் ஸ்பர்சம் பட்ட காரணத்தால் மலர்ந்த படங்களும் நறுமணம் குளிர்த்தி மென்மை ஆகியவை கொண்ட அந்த ஆதிசேஷன் மீது ஏறி சயனித்துக் கொண்டான். பொந்தகட்டிலே பதிக்கப்பட்ட கருத்த மாணிக்கம் போல மிகுந்த அழகோடு தான் அனைத்தையும் நியமிப்பவன் என்பது வெளிப்படும்படி உயர்ந்த ஜோதியாக விளங்குகிறான். திருப்பார்கடலிலிருந்து புறப்பட்டு வந்து இன்னும் சுலபமாக அனைவரும் அனுபவிக்கும்படி கிருஷ்ணனாகவும் அவதரித்தான். கடல் போன்ற எல்லையற்ற மகாத்மியமும் குணங்களும் கொண்ட அவன்தான் நான் உயிர் தரிக்க தேவையாக உள்ள அனைத்தும் ஆவான். முன்பொரு நாள் கௌரவர்கள் 100 பேர் சேர்ந்து தன்னை அழிக்க சாரதி சாரதி என்று அலற்றியபடி படையெடுத்து வரும்போது அந்த விரோதிகளை அழித்து வேறு கதியின்றி நின்ற பாண்டவர்கள் 5 பேரையும் காப்பாற்றி அடியவர்க்கு வசப்பட்டு நான் நிற்பதை இந்த உலகம் காணட்டும் என்று அன்று தேரிலே சாரதியாக எழுந்தருளினான். இப்படி தூசி பறக்கும் படை நடுவே ஒரு கையில் சாட்டை குச்சியும் மறு கையிலே குதிரை கட்டப்பட்ட கயிறும் தேர்தட்டின் கீழ் தொங்கவிட்ட திருவடிகளும் அதில் ஒலிக்கின்ற சலங்கைகளும் என அந்த எம்பெருமானின் வீரக்கழல்களை இனி நான் என்று தரிசிப்பேன் என்று கூறுகிறார்.